ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல வந்து இந்தியாவோட 4வது குரூப் ஸ்டேஜ் மேட்சை ப்ரீவியூ பண்ண போறேன். நெதர்லாண்ட்ஸ்க்கு எதிராக விளையாட போறா, அஹமதாபாத்ல விளையாட போறா. அப்ப இந்த ப்ரீவியூக்குள்ள போயிடலாம். வழக்கம் போல நான் ஸ்டாட்ஸை படிக்க போறேன். இன்டர்நேஷனலுக்கும் ஐபிஎல்க்கும் ரெண்டுத்துக்குமே ஸ்டாட்ஸை படிச்சுட்டு வித்தியாசத்தையும் சொல்ல போறேன். இப்ப இன்டர்நேஷனல் ஸ்டாட்ஸோட ஆரம்பிச்சோம்னா, இந்த அஹமதாபாத் வென்யூவை வந்து 2021ல புதுசா திறந்ததுலேருந்து 10 T20 நடந்திருக்கு. ஸ்டாட்ஸ் எப்படி போயிருந்துருக்குன்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 5 தடவை ஜெயிச்சிருந்திருக்கு, பேட்டிங் செகண்ட் 4 தடவை ஜெயிச்சிருந்திருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 189, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 161, பேஸ் எக்கானமி 9.12, ஸ்பின் எக்கானமி 9.59, பேஸ் விக்கெட்ஸ் 81, ஸ்பின் விக்கெட்ஸ் 30. அந்த எக்கானமி ரேட்ல வித்தியாசத்தை பார்த்தோம்னா, இதனால்தான் சில டீம் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு அவ்வளோ பவுலிங் கொடுக்கறது கிடையாது இந்த வென்யூல. சில டீம் எப்படி போயிருந்திருக்கானா 5 சீமருக்கு பவுலிங் கொடுத்துட்டு ஒரு ஸ்பின்னர் தான் விளையாடிருக்கா. ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா இன் 21 ஆதில் ரஷீத் ஒருத்தர் தான் ஸ்பின் போடுற, அப்புறமா 5 ஃபாஸ்ட் போலர் வச்சு விளையாடினா, அதனால இந்த விக்கெட் ஸ்பிளிட்டுமே சீமர்ஸ்க்கு நிறைய விக்கெட் எடுத்த மாதிரியும் இருக்கு. இப்ப வந்து நான் இன்னுமே சொல்லுவேன், பேட்டிங் ஃபர்ஸ்ட் டு பேட்டிங் செகண்ட்னா 5 and 4 காட்டுறது. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த வென்யூல பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் எடுப்பேன். அந்த 4 சேஸ் எப்படி இருந்திருக்குன்னா, அண்டர் பார் ஸ்கோர் அடிச்ச உடனே இப்ப இந்த நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 175 ரன் அடிச்சுட்டு அவன் வந்து 178 சேஸ் பண்ணான். 200 ஸ்கோர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இந்த வென்யூல சேஸே பண்ணது கிடையாது. ஸோ எந்த டீம் டாஸ் ஜெயிக்கிறதோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் எடுக்கணும். இப்ப ஐபிஎல் ஸ்டாட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, போன வருஷத்தோட ஐபிஎல் ஸ்டாட்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 7 தடவை ஜெயிச்சிருந்திருக்கு, பேட்டிங் செகண்ட் 2 தடவை ஜெயிச்சிருந்திருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 216, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 187, பேஸ் எக்கானமி 10.5, ஸ்பின் எக்கானமி 9.48, பேஸ் விக்கெட் 78, ஸ்பின் விக்கெட்ஸ் 32. நான் இதனால இந்த ஸ்டாட்ஸை படிக்கிறேன்னா, நிறைய பேர் அந்த முதல் ஸ்டாட்ஸை பார்த்த உடனே ஸ்பின்னர்ஸ்க்கு இன்னும் எக்கானமி ரேட் ஜாஸ்தியா இருக்கு, அவ்வளோ போடக்கூடாதுன்னு நினைக்கலாம். ஆனா இந்த ஐபிஎல் pitches 216 first innings average scoreலே spinners have got a better economy rate than the seamers. போன வருஷம் பார்த்தோம், சில டீம் வந்து 2வது ஸ்பின்னர் விளையாடாததுனால தான் அந்த மேட்ச் தோத்தா எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன சொல்லுவேன்னா, 2 good spinners, ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்க்கு இன்னும் எடுப்படும். ஆனால் ஸ்டில் இஃப் யூஆர் அ குட் ரிஸ்க் ஸ்பின்னர் யூ கேன் ஸ்டில் டூ வெல் ஹியர். டீம் வந்து எந்த டீம் டாஸ் ஜெயிக்கிறதோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் எடுக்கணும். இப்போ பிளேயிங் 11ஸ்குள்ள போயிடலாம். இந்தியாவோட பிளேயிங் 11 பார்த்தோம்னா இப்படிதான் நான் போயிருந்திருக்கேன். அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்தீப் பும்ரா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி. இப்ப போன மேட்ச்க்கும் இந்த மேட்ச்க்கும் நான் சொன்ன 11க்கு நிறையவே வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அந்த கண்டிஷன்ஸ் வந்து வேற மாதிரி, கொலம்போ கண்டிஷன்ஸ்க்கும் இந்த கண்டிஷன்ஸுக்கும். இப்ப சிவம் துபே வந்து விளையாடதான் போறா, அவர் நன்னாதான் பண்ணியிருந்திருக்கார். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த மாதிரி பிச்சிட்ட வந்து ஹூரே ப்ரிஃபர், இப்ப வந்த உடனே கடைசியில அடிக்கணும்னா ஹூரே ப்ரிஃபர் ரிங்கு சிங் ஆர் சிவம் துபேனா, நான் ரிங்கு சிங்கை தான் எடுத்துப்பேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சஸ், ஒரு ஹையர் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பிச்சஸ்ல வந்து இந்த பேட்டிங் டெப்த்லாம் இந்த டீமுக்கு தேவையே இல்லை. ஓகே, இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாட்ஸை பார்த்தா ஸ்பின்னர்ஸ்க்கு இன்னும் ஜாஸ்தியா எக்கானமி இருக்கு. ஆனா குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல், அப்புறமா ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, அந்த 6th பவுலர் போன மேட்ச் எவ்வளவு நன்னா போடுறது நம்ம பார்த்தோம். இந்த பவுலிங் அட்டாக் இன்னும் ஒரு என்ன சொல்றது, ஒரு எந்த சர்ஃபேஸ்ல போட்டாலுமே மேட்ச் ஜெயிக்கிற பவுலிங் அட்டாக்கு. அதை விட்டுட்டு பேட்டிங் டெப்த்ன்னு பார்த்தா இந்த ஹை ஸ்கோரிங் வென்யூல இன்னும் இஃப் யூ ட்ரை டு இன்க்ரீஸ் பேட்டிங் டெப்த் அண்ட் வீக்கனிங் யர் பவுலிங், எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த வேலைக்கு ஆகாது, அது தேவையே இல்லை. ஸோ வந்து அந்த போன மேட்ச் அந்த கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த 11 நான் சொன்னேன், வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வரணும்னு சொன்னேன். இந்த கேஸ்ல வந்து வழக்கம் போல நான் என்ன 11 சொல்லியிருந்திருக்கேனோ, அப்ப சிவம் துபே தான் விளையாட போறா. ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் இந்த மேட்ச்லயும் விளையாடினா இட்ஸ் வேர். அந்த சூப்பர் 8ஸ்ல ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா, அந்த 3 டீமுக்குமே பேட்டிங் டெப்த் போடுறதுக்கு பதில் என்ன பண்ணுவேன்னா, குல்தீப் யாதவும் விளையாடிட்டா, அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா அந்த சூப்பர் 8ன்னு பார்த்தா they'll definitely struggle when playing Kuldeep Yadav according to me. So நான் அப்படிதான் பண்ணுவேன். எனக்கு பார்க்கலாம். இப்ப நெதர்லாண்ட்ஸோட 11 பார்த்தோம்னா அப்படிதான் நான் போயிருக்கேன். மைக்கேல் லெவிட், மேக்ஸ் ஓடோட், ஸ்காட் எட்வர்ட்ஸ், காலின் ஆக்கர்மன், பாஸ்டிலிடே, ஜாக் லயன் காஷே, லோகன் ஃபன் பீக், ரோலோஃப் ஃபேண்டர் மெர்வா, ஆரியன் தட், ஃப்ரெட் கிளாசன், கைல் குலைன்.
மைக்கேல் லெவிட் வந்து ஒரு நல்ல பிளேயர். மேக்ஸ் ஓவர் நிறைய வருஷம் விளையாடிட்டு இருக்காரு. ஆனா ஃபார்ம்ல இல்ல. போன மேட்ச் பாஸ்டலேடே நம்பர் 3ல விளையாடினார். டெல்லியில விளையாடினான்னு நினைக்கிறேன். இப்ப இந்த கண்டிஷன்ஸுக்கு படி நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்காட் எட்வர்ட்ஸ் வந்து உடனே வந்து அடிக்கிற பிளேயர் கிடையாது. கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அப்புறமா அடிப்பார். டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர். இப்ப பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், ஹர்திக் பாண்டியா அந்த கண்டிஷன்ஸ்ல பார்த்தோம்னா பந்து அலையும். இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் நிறைய தடவை இப்படி சொல்லியிருந்திருக்கேன் அகமதாபாத்ல. அந்த கேஸ ஸ்காட் எட்வர்ட்ஸை வந்து அந்த பவர் பிளே ஃபேஸை வந்து கொஞ்சம் பொறுமையா விளையாட சொல்லிட்டா அப்புறமா பாஸ்டலிடே வந்து அடிக்கலாம். காலின் ஆக்கர்மன் கேன் ஆல்சோ பிளே ஸ்டெடி ரோல் அட் நம்பர் 4. அப்படிதான் நான் போவேன். ஜாக் லைன் கேஷே நம்பர் 6. லோகன் ஃபன்பீக் வந்து கடைசியில வந்து கொஞ்சம் அடிப்பர். மோர் ஆஃப் பவுலிங் ஆல்ரவுண்டர். ஆனா அந்த பேட்டிங் எப்படின்னா இப்ப வந்து நம்பர் 7ல லோகன் ஃபன்பீக், நம்பர் 8 ரோலர் ஃபண்டர்னா அந்த பேட்டிங்கை ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியாது. ஆரியன் தத் வந்து நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு அவ்வளோ எடுக்காதுன்னு நினைக்கலாம். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் பவர் பிளேல போறவர் இந்த வென்யூல பவர் பிளேல போடுறதுக்கு பதிலாக மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த வென்யூல நல்லா எடுக்கும். ஸோ ஐட் ராதர் பிளே இன் த மிடில் ஓவர்ஸ் தேன் ஆஸ்க் ஹிம் டு போல் இந்த பவர் பிளே. இந்த லெவலோட தான் போவான்னு நினைக்கிறேன். பால் வேன் மீக்கருக்கு இன்ஜுரின்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் வந்து விளையாட போறது. ஹி மே நாட் பிளே. டிம் பேண்டர் குப்டன் வந்து போன மேட்ச் கொஞ்சம் ரன்னுக்கு போனார். ஸோ மேபி கைல் குயின் கேன் கம் இன். இதுதான் அவரோட லெவனா இருக்கும். நான் வந்து நமீபியா மேட்ச்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கணும். நமீபியா வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்துமே ஜெரார்ட் எராஸ்மஸ் 4 விக்கெட் எடுத்தார். இந்த கேஸ்ல வந்து நெதர்லாண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா தென் இட் தே கேன் கெட் டு ஒரு 170 ரன். இந்தியா வந்து திருப்பி அதை அடிச்சா நெதர்லாண்ட்ஸ் கேன் சே தே ஹேவ் பிளேட் வெரி வெல். அப்படிதான் நான் பண்ணுவேன். இப்ப எட்ஜ்ன்னு பார்த்தோம்னா இப்ப இந்த முதல் 6 ஓவர்ல ஒரு 45 ஃபார் 1 வரணும். எந்த டீம் கேன் கெட்னு பார்த்தா அபிஷேக் சர்மா வந்து இன்னும் அவரோட அக்கௌண்ட் ஓபன் பண்ண இந்த டோர்னமெண்ட் டூ சம்திங். இஷான் கிஷன் வெரி குட் ஃபார்ம். திலக் வர்மா வந்து அவர் கொஞ்சம் 20 தான் அடிக்கிறார். பட் டெக்னிக்கல் சோன் சுகுமாரன் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சர்ஃபேஸ்ல நல்லா விளையாடுவார். நெதர்லாண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா டெக்னிக்கலி சவுண்ட் எல்லாருமே. ஆனா மேக்ஸ் அவுட் வந்து ஃபார்ம்ல இல்ல. மைக்கேல் லெவிட் குட் பிளேயர். ஸ்காட் எட்வர்ட்ஸ் டெக்னிக்கலி சவுண்ட். காலின் ஆக்கர்மனும் டெக்னிக்கலி சவுண்ட். இந்தியா காட் அ பெட்டர் பவுலிங் அட்டாக் அண்ட் த பெட்டர் டாப் போர்ங்கிறதுனால இந்தியா டேக் த டச். அதுக்கப்புறமா அடிக்கிறது தான் அந்த பவர் பிளேக்கு அப்புறமா அடிக்கிறது தான் அந்த வென்யூல. இந்த பவர் ஹிட்டிங்னு பார்த்தா இந்தியா காட் த எட்ஜ். பவுலிங்னு பார்த்தா ஃபாஸ்ட் போலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்தியா காட் த எட்ஜுங்கிறதுனால எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியா வில் கோ வித் எட்ஜ் இன் திஸ் மேட்ச். என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மை ஒப்பீனியன் வாட்சஸ்.